ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:14. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த நாளில் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள், build an altar unto the Lord your God என்ற தலைப்பின் கீழே இதை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்றத நீங்கள் செய்தியை பார்க்கும்போதே அறிந்து கொள்வீர்கள். கண்களை மூடுவோம். அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, சிறுமைப்பட்டு காணப்பட்டதானவர்களை பார்த்து ஆண்டவரே, அந்த நாளிலே கர்த்தர் பேசினதான வார்த்தை, இவ்வளவு நாட்கள் நீங்கள் சிறுமைப்பட்ட இந்த காரியத்திலிருந்து இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி கர்த்தர் பேசினதான பொழுது நடந்ததான காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிறதை உணர்ந்தவர்களாக நாங்கள் காணப்பட, அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்ற ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் சொன்னதான உம்முடைய வார்த்தைகளின்படியே ஆண்டவர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஆண்டவரே பெருங்கூட்டத்தை விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களை முறியடிக்கிறதான அதிகாரத்தையும் வல்லமையையும் கர்த்தாவே அந்த நாளிலே கிதியோனுக்கு தந்ததைப் போல இருக்கிற பலத்தோடே போ என்று சொல்லி அவனோடு கூட இருந்து கர்த்தர் காரியங்களை செய்து ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீர் செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுடைய சூழ்நிலைக்கான அந்த காரணத்தை அந்த நாளில் சொல்ல சொன்னார். இது ஒரு செய்தியில் பார்த்தோம். 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த காரியம் காணப்படுது. கர்த்தர் எதற்காக ஒரு ஊழியனை அனுப்பி அவர்களுடைய கர்த்தரை நோக்கி கதறாங்க விடுதலைக்காக. ஒரு ஊழியனை அனுப்பி அவருடைய சூழ்நிலை இதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னார். அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஆயத்தப்படுத்துகிறார். விடுதலையை பெறுவதற்கு முன்பாக என்னுடைய காரணத்தை உணர்ந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடு திரும்பும்படியாகவும் அந்த கொடுக்கிறதான அந்த விடுதலையை பார்த்திங்கன்னா சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறதற்கு அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஊழியனை அனுப்பினார். அடுத்தது கர்த்தர் தாமே இறங்கி பேசினார். 7 வருஷமாக உங்கள் மேல் ஓங்கியிருந்த மீதியானியருடைய கை முறிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். 16ஆம் வசனத்தில் அப்படி பார்க்க முடியும். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பார் என்று சொல்லி பேசினார். அடுத்து கிதியோன் தேவனிடம் ஒரு அடையாளத்தை அவன் கேட்கிறான். பேசுகிறவர் தேவன் அல்லவா, எதற்காக ஒரு அடையாளத்தை அவன் கேட்க வேணும் என்று உங்களுக்கு இன்றைக்கி தோணலாம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இன்றைக்கி தோணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அவனிடத்தில் இறங்கி பேசினவர் தேவன் ஆனபடினால அவர்கிட்ட எதுக்கு போய் அடையாளத்தை கேட்கணும், இது நல்லா இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி தோணலாம். ஆனால் அன்றைக்கு கிதியோனுடைய நிலையில் காணப்படுவோம் என்று சொன்னால் அவன் அடையாளத்தை கேட்டது சரி என்று உங்களுக்கு தோணும். 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். ரொம்ப அருமையான வார்த்தை, நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதான வார்த்தை. அதற்கு முன்பாக ஒரு ஊழியன் பேசினான். அதாவது அவன் தேவனுடைய தூதன் தான். ஊழியன் தேவன் அனுப்புகிற ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். அடுத்தது தேவனே பார்த்திங்கன்னா ஒரு தூதுவனாக வருகிறார். அவர்கிட்ட தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். இந்த தேவன்கிட்ட தான் பேசுகிறான். ஆனால் தேவன் எப்படி காணப்படுறாரு, ஒரு தூதுவனாய் காணப்படுறாரு. இப்போ இவர் பேசுகிறதான காரியம் வித்தியாசமாய் காணப்படுது. ஆனபடினாலே அவன் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை அறிய விரும்புகிறான். பேசினதான காரியங்கள்லாம் சரிதானே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன செய்தியில் நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆண்டவரும் பார்த்திங்கன்னா சோதித்த போது ப்ரூவ் பண்ணி காமிச்சார் அது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அடையாளத்தை காமிக்கிறான். அந்த அடையாளம் கேட்பதற்கான காரணம் என்னென்னா, என்னுடைய பேசுகிறவர் தேவரீர் தான், வேற ஒருத்தர் கிடையாது, தூதனாக வந்திருக்கிறவர் தேவரீர் தான் என்று ஒரு அடையாளத்தை, அதான் 17 வசனம், தேவரீர் தான் என்று அறிகிறதற்கு, என்னோட பேசுகிறவர் தேவன் தான் என்பதை அறிவதற்கு ஒரு அடையாளம் வேணும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நாமளும் இந்த நாளில் கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்த்தோன்னா, நம்மோடு கூட பேசுகிறவர் தேவன் தானா? நம்மள்கிட்ட வந்து நம்முடைய இருதயத்தில் பேசினாலும் சரி, வேறு ஒரு ஊழியன் மூலமாக பேசினாலும் சரி, நம்மோடு கூட பேசுகிறவர் தேவன் தானா? தேவன் அனுப்புகிற செய்தி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறதா என்று கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை சரி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் அந்த காரியத்தை பகுத்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தவறான உபதேசங்களை தள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். சரியான உபதேசமாக இருந்தால் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போ இவன் ஏன் இதை இப்படி கேட்கிறான் என்று சொன்னால், என்னோடு கூட பேசுகிறவர் தேவன் தான் இறங்கி வந்து பேசுகிறாரா? இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ரேராக வந்து வேதத்தில் அது வரைக்கும் அவன் வாசித்திருப்பான், ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது தன்னிடத்தில் இந்த தேவன் இறங்கி வந்து பேச வேண்டுமா? அப்படி பேசுகிறது தேவன் தானா என்பதற்கு ஒரு அடையாளத்தை அவன் கேட்டான். ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. 18 வாசிக்கிறோம். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்க மட்டும். காணிக்கை யாருக்கு முன்னாடி வைக்க முடியாது? அதுக்கு முன்பாக ஒரு ஊழியன் தூதுவனாக அனுப்பப்பட்டான், அவனுக்கு முன்னாடி காணிக்கையை வைக்க முடியாது. ஆனால் தேவன் வந்து தூதுவனாக வரும்பொழுது தேவனுக்கு முன்பாக காணிக்கை வைக்க முடியும். தேவனை முன்பாக நம்ம பணிந்து கொள்ள முடியும். அந்த காணிக்கை தேவனாலே எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கவர் ஒரு சாதாரண ஒரு மியர் ஏஞ்சலா அல்லது தேவனே ஒரு ஏஞ்சலாக வந்திருக்காரா என்பது தெரிந்துவிடும். அப்போ அவன் கேட்குறதும் எவ்வளோ ஞானமாக கேட்குறான் பாருங்கள். நான் என் காணிக்கை உம்மிடத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்க மட்டும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்போது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறார், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு தூதன் தானா அல்லது தேவனே தூதனாக வந்திருக்கிறாரா என்பதை இப்போ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டும். அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். 21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்போது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருக்கிற கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்போ பேசி கொண்டிருக்கிறதான அவர் என்ன ப்ரூவ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், தான் தேவன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறார். ப்ரூவ்டு தட் he is speaking to him. அர்த்தம் என்னென்னா, நானே அவர் என்று சொல்லுகிறவர், நானே அவர் என்று சொல்லுகிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், பேசுகிறவர் தான் என்பதை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவருடைய மறைந்து போனது அல்லது அந்த காணிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்சித்தது மாத்திரம் அல்ல, அங்கீகரித்தது மாத்திரம் அல்ல, தம்மோடு கூட பேசினவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை கிதியோன் அறிந்து கொண்டதை அடுத்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். 22, 23 வாசிக்கிறோம். அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். பயப்படுறான். கர்த்தருடைய தூதன், ஆனால் அவர் கர்த்தர் என்பதை அறிந்தபோது அவனுக்கு பயம் உண்டாகிறது. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக காண்கிறார்கள், ஆனால் அவர் தேவன் என்று அறிந்தால்தான் பயம் வரும். அப்படிதானே? அவர் தேவன் என்பதை நீங்கள் அறியும் பொழுது தான் பயம் உண்டாகும். இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய குமாரர்கள் தான். நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? வேதத்தின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று சொல்லுகிறோம், ஒன்றும் பயம் வராது. ஆனால் தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையினுடைய சத்தியத்தை நீங்கள் தேவன் மனிதனாக வெளிப்பட்டிருக்கிறார், ஒரே தேவன் தான் உண்டு, அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்றதை அறியும் பொழுதுதான் இயேசுவானவர் மேலே உங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். அப்போ கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு
ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அர்த்தம் என்னன்னா, தேவனை முகமுகமாய் கண்டேனே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், பயப்படுறான். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிப்போம், 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில். ஆதியாகமம் 32:30, அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். சம்பவத்தை அறிந்திருக்கிறீங்க. யாக்கோபு தேவனை எப்படியாக கண்டான் என்று அந்த சம்பவத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாசிக்கும் போது எப்படி கண்டான், அது இங்கே நான் வாசித்தேன். நான் அங்கே தேவனை மீட் பண்ணும்போது எப்படி மீட் பண்ணுறான், யாரை மீட் பண்ணுறான், யாக்கோபு யாரை சந்தித்தான், எப்படியாக சந்தித்தான், அவர் எப்படி காணப்பட்டார், எவ்வளோ ஹைட் இருந்தார், எவ்வளோ பருமனாக இருந்தார் அப்படி கேட்டால் தான் உங்களுக்கு புரியுதுல்ல. ஒருவரை சந்தித்தான் இல்லையா, மனுஷனை சந்தித்தான். ஒரு மனுஷன் அவனை போல இருக்கிறதான ஒரு மனுஷனை சந்திக்கிறான். அவரோடு கூட இரவு போது என்ன பண்ணுறான், போராடுகிறான். அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்குறான். அவருடைய பேர் என்ன அப்படின்லாம் கேட்குறான். என் பேரை நீ ஏன் கேட்குற அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. ஆசீர்வதித்தாலேயே விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஒரு மனுஷனை கண்டான். ஆனால் அதற்கு பின்பு அறிந்து கொண்டான், அவர் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஆதாமை உண்டாக்கின அந்த தெய்வம், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதை அவன் அறிந்து கொண்ட போது சொல்கிறான், நான் தேவனை முகமுகமாக. அதுக்கு முன்பாக வரைக்கும் மனுஷன் அப்படின்னு தான் தெரியும், ஆனால் இப்போ தெரியுது தேவன் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், தேவனை முகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று சொல்லி அவன் பெயரிடுகிறான், தேவனுடைய முகம் என்று சொல்லி. யாத்திராகமம் 33:20 வாசிக்கிறோம், நீ என் முகத்தை, இது மோசே, நீ என் முகத்தை காண மாட்டாய். அவனுக்கு ஒரு விருப்பம். எல்லாம் நம்முடைய பிதாக்கள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்களே, ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் பேசினார் என்கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, நானும் ஆண்டவரை பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அவர்களை பார்க்கலும் என்னை வல்லமையாக எடுத்து ஆண்டவர் இந்த நாளில் பயன்படுத்த போகிறாரு. அவன் கேட்குறான், என் முகத்தை கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். 23 வாசிக்கிறோம், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ உனக்கு காணப்படாது என்றார். அப்போ மோசேகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய முகத்தை என்னுடைய ஒரு மனுஷனும் கண்டு, அதாவது என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அர்த்தம் என்னென்னா, தேவனை அவருடைய மகிமையோடு கூட காண்கிறதான ஒரு மனுஷனும் உயிரோடு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அவர் அப்படி பார்க்க முடியாது, பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. ஆனபடினாலே நீ அப்படி என்னை பார்க்க மாட்ட, ஆனால் கண்மலையில் வெடிப்பில் நான் உன்னை வைப்பேன், ஒரு இடம் உண்டு, என் கரத்தினால் மறைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னு சொன்னால் நான் கரத்தை எடுப்பேன், நீ அப்போ என்ன பண்ணுவேன், என் பின்பக்கத்தை அப்படின்னு அர்த்தம், ஸ்லைட்டாக என்னை பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். முழு மகிமையோடு கூட என்னை பார்க்க மாட்டேன், என் பின்பக்கத்தை பார்ப்பேன். இவ்வளவுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதாவது தெய்வத்தை இப்படி தான் அறிந்திருக்கிறோம். பின்பக்கத்தை அப்படின்னா ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும், அப்படியே முழுசாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தான் பார்ப்போம், அவர் வரும்போது தான் பார்ப்போம். இரண்டாவது வருகையிலே நம்ம அவரை பார்ப்போம். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. நம்முடைய இரட்சகரும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படி வேதம் போதிக்கிறதாம். தீமோத்தேயு 2 வாசிப்போம் நம்ம இவ்வளமாக. அப்போ நம்ம என்னத்தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், நான் பயங்கரமாக ஆண்டவர் அறிந்திருக்கேன், பயங்கரமாக நான் குமாரனை கண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துருக்கேன், பின்பக்கத்தை பார்த்துருக்கேன். முழுமையாக அவருடைய மகிமையை கண்டு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிழைத்து இருக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. கிதியோனும் சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறதான யாக்கோபும் சரி, அதற்கு பின்பு மோசேயும் சரி, அவருடைய பின்பக்கத்தை பார்த்தான்னா கொஞ்சம் பார்த்தாங்க, கர்த்தருடைய மகிமையை கொஞ்சமாக பார்த்தார்கள். இவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார்கள். 24வது வசனத்தினுடைய முதல் பகுதி, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அர்த்தம் என்னன்னா, சமாதானத்தின் தேவன். கர்த்தரை கண்டான். கண்டபோது அறிந்தபோது பயம் வந்தது, ஆனால் அதற்கு பின்பு என்ன வந்தது, சமாதானம், பெரிய சமாதானம் வந்தது. அப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறான், ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்கிறதான பெயரை வைக்கிறான். நமக்கும் ஆண்டவரை அறியும் பொழுது
ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில் வருகிறதை நீங்கள் உணர முடியும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை கண்டபோது பயம் வந்தது, இவர்தான் என்று அறிந்த பொழுது பயம் வந்தது. ஆனால் அதற்கு பின்பு என்னதான் வந்தது அப்படின்னு சொன்னால் பெரிய சமாதானம். இவ்வளவு நாள் காணப்பட்டதான அந்த சிறுமையின் மத்தியிலே காணப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் பேசும் பொழுது உடனே வராததான ஒரு சமாதானம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின போது பயம் வந்தது, அடுத்து என்ன வந்துச்சு? சமாதானம். அப்படி வந்திருக்கா உங்களுக்கு? நீங்கள் அநேக நாட்களில் ஒருவேளை குழப்பத்தோடு கூட இருந்திருக்கலாம். எங்கே இருந்தீங்க? ஏன்னா என்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளே எனக்கு தெரியும். குழப்பத்தில் இருந்திருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேசும்பொழுது எவ்வளவோ கேள்விகளை வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னிடத்துல கேட்டு இருக்கிறீங்க. அப்படியானால் அந்த இடத்துல அவரை குறித்தான மிகப்பெரிய ஒரு தெளிவெல்லாம் வந்துடல. ஒருவேளை இவர் 2வது நபராக இருப்பாரோ, திருத்துவத்தில் சொல்லப்படுகிற 2வது நபராக இருப்பாரோ, அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அதெல்லாம் விளக்கி காண்பித்த பொழுது கர்த்தரை நீங்கள் கண்டபோது, அதுதான் ஒரு சைடை பார்க்குறது, முகமுகமாய் கண்டபோது, குமாரனை கண்டபோது நித்திய ஜீவன் கிடைச்சிது. ஆனால் அப்பொழுது உங்களுக்கு பெரிய சமாதானம் வந்துச்சா? தெரில. யோசிங்க, வீட்டுக்கு போயாவது யோசிங்க. இப்போ பயப்படுற ஆண்டவரை அறிந்தபோது தூதனாக நமக்கு முன்பாய் நிற்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவன் என்று அறிந்த பொழுது பெரிய பயம் வந்தது. அதற்கு பின்பாக பெரிய சமாதானம் வந்தது. சிந்திச்சு பாருங்க, பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் பெரிய சமாதானம், யாருமே கொடுக்க முடியாதான சமாதானம் பார்த்தீங்கன்னா கிதியோனுக்குள்ளே வந்தபடினாலே அவன் பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அப்படியாக எனக்கும் இந்த தெய்வத்தை அறிந்தபோது ஒரு பெரிய சமாதானம் வந்தது. பிரச்சனைலாம் உடனே மாறிடலை, ஆனாலும் ஒரு பெரிய சமாதானம். தேவன் ஒருவர் தான் என்றும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் அறிந்தபோது ஒரு பெரிய சமாதானம், குழப்பமெல்லாம் நீங்கினதான ஒரு சமாதானம் வந்தது. இந்த இடத்துல கிதியோனுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைத்தது. ஆனால் கிதியோனுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ன கட்டினா, பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டி அவருடைய பேரை சமாதானத்தின் கர்த்தர் தேவன் என்று சொல்லி வைக்கிறான். ஆனால் கிதியோனுக்கு கொடுக்கப்பட்டதான தேவ உத்தரவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. அந்த தேவ உத்தரவு என்னென்னா, உன் தகப்பனுக்கு இருக்கிறதான பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு. இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தலைப்பு? கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு என்பதுதான் தலைப்பு. ஆனால் அந்த தலைப்புக்குள்ளாக வேறொரு செய்தி அடங்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து உன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு. Tear down the altar of Baal and build an altar unto the Lord your God. பாருங்க 25-26 வசனத்தை பாசிங்களா. அன்று ராத்திரியிலே இவர் பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம்லாம் வச்சு என்ன பண்ணார், ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து சமாதானத்தோடு போய் படுத்து தூங்குறாரு. ஆண்டவர் அந்த இரவில் பேசுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்துல உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இதுதான் இந்த நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தியினுடைய உள்ள அர்த்தம். தலைப்பெண்மோ ரொம்ப சிம்பிளாக தான் காணப்படுது, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்க அப்படின்ட்டு. ஆனால் அதற்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறதுனா, பாகாலுடைய பலிபீடம் காணப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறதில்லை. அப்படி தான் கட்டினான். ஃபஸ்ட்டு கட்டி யெகோவா ஷாலோம்னு சந்தோஷத்தில் என்ன பண்ணான், பேரெல்லாம் வச்சான். ஆண்டவர் மகிழ்ந்திருப்பார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக். என்னென்னா, ஆண்டவர் பேசுகிறாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை நீ இடித்து நீ பாங்கான ஒரு இடத்துல உன் தேவனாகிய கர்த்தருக்குன்னு பலிபீடத்தை நீ கட்டி அந்த இடத்துல நீ என்னை தொழுதுகொள் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுகிறார். 27 வசனம். அப்போது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். தனியாக பண்ண முடியாதுல்ல,
ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக பார்க்குறது போல் உங்களுடைய மனக்கண்ணில் வந்து பிக்சரில் வந்திருக்கும். இவங்களே சிரமப்பட்டு இதாக காணப்படுறாங்க, இவங்க என்னத்தை வந்து பலிபீடத்தை கட்ட போகிறாங்க, அடுத்து இருந்ததான பாகாலின் பலிபீடம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் விக்கிரக தோப்புகள் அப்படிலாம் வாசிப்பீங்க. சாலமோனுடைய நாட்களிலும் இந்த விக்கிரக தோப்புகள், அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவைகளுக்கான ஆலயங்கள், பலி எடுக்கிறதான இடங்கள், மேடைகள் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். ரொம்ப பெரியதான ஒரு இடமாக காணப்படும், பெரிய ஃபார்மாக அது வந்து காணப்பட்டிருக்கும். சுற்றியும் தோப்புகள், வந்தால் வந்து தங்குறதற்கான இடங்கள், வேறு இடத்துலேருந்து வருகிறவர்கள் அங்கே என்ன பண்ண முடியும், தங்க முடியும். அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றி தானே அதுக்கான பிஸ்னஸ் எல்லாமே காணப்பட்டிருக்கும். அப்போ இங்கேயும் இவனுக்கு, யாருக்கு, கிதியோனுடைய தகப்பனுக்கு பாகாலுடைய பலிபீடம் என்பது மாத்திரமல்ல, அதை சுற்றி தோப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகாலுக்காக என்று செய்யப்பட்ட காரியங்கள், இது எல்லாத்தையும் தகர்க்கப்படணும். இது கிதியோன் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாது, பகல்லையும் செய்ய முடியாது, பயம் வானபடினாலே. அப்போது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுறான், செய்கிறான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பின்பு கூட தேவன் சொல்லுகிறதான காரியங்களை செய்ய வேண்டுமானால், கீழ்ப்படிய வேண்டுமானால், விரோதமாக இருக்கிறதான அத்தனை பேரையும் எதிர்க்க வேண்டியதான சூழ்நிலை வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். இவனு தகப்பன் வீட்டாரோடு கூட தான் இவன் இருக்கிறான். இவனும் பெரிய ஒரு அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு ஐஸ்வர்யவன் தான். 10 பேரை ஈஸியாக வந்து கூப்பிடுறான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், வேலையாட்களை அப்படின்னா கொஞ்சம் நல்ல நிலையில் தான் அவன் காணப்படுறான். நீங்கள் பார்க்குறீங்க, அவன் வந்து போர் அடிக்கிறான், அதை மறைத்து வைக்கிறதுக்காக தனியாக பயந்து செய்கிறான் அப்படின்ற காரியங்கள்லாம் போன செய்திகளில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசினார், ஆண்டவரை அறிந்து கொண்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தையின்படியே செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கீழ்ப்படிக்கிறதற்கு அவன் என்ன தான் பண்ணணும், ஈவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டாரை கூட எதிர்க்க வேண்டிய, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டாரையும் தகப்பனையும் கூட எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படினா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருது, நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு நீங்கள் எதையெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதெல்லாம் காணப்படுதோ அத்தனையும் எதிர்க்க வேண்டியதான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். அப்படி தான் வந்து கிதியோன் அதனால் என்ன பண்ணால், தன்னுடைய இனத்தார், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய தகப்பன் வீட்டார், தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினபடினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக அனைவரையும் எதிர்க்கிறதற்கு அவன் துணிந்தான். மெய் தெய்வத்தை ஏற்க வேண்டுமானால் இனத்தையும் குடும்பத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், மெய் தெய்வம் யார் என்பது அறிந்து கொள்வது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அறிந்து மனதிலே வைத்துக் கொள்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொந்த குடும்பத்தையும் இனத்தையும் வந்து எதிர்க்க வேண்டியதான சூழ்நிலை வரும். அப்படி தான் வந்து கிதியோனுக்கு அந்த நாளிலே வந்தது. 30வது வசனம் பார்க்கலாம். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா. சில வசனம்லாம் விட்டுட்டேன், 28, 20, 30 அப்படி நீங்கள் வாசித்துக்கோங்க. அப்போது ஊரார் யோவாசை நோக்கி, அதாவது கிதியோனுடைய தகப்பன், உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, யோவாஸ் கிட்ட வந்து எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அப்போ கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவதனால ஒரு பிரச்சனையுமே வராது. அல்ல கவனிங்க, நீங்கள் வந்து நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நான் வந்து விட்டேன், ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஆனால் உண்மையாக அவரை ஏற்றுக்கொள்வீங்கன்னா பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 1:12 நினைக்கிறேன், வாசிப்பீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்படி நாமத்தின் மேலே விசுவாசத்தை வச்சிடலாம், அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இப்போ இவர் டெஸ்ட் பண்ணி இவர் தான் தேவன் என்று சொல்லுகிற வரைக்கும், விசுவாசிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்து ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, நீ இப்படியா செய்யணும், உன்னுடைய தகப்பனுக்கு உண்டாகியிருக்கிற பாகாலின் பலிபீடத்தை நீ இடித்து எனக்குன்னு பலிபீடத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லும்போது, இதை செய்யும் போது பிரச்சனை வரும். நாம் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பழசை தள்ளுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கல்ல,
அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த பாகாலின் பலிபீடத்தின் அருகிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது பிரச்சனை வராது. ஆனால் பாகாலின் பலிபீடத்தை இடித்து அதற்கு பின்பு இன்னொரு பலிபீடத்தை ஆண்டவர் கட்ட சொல்கிறார் பாருங்க, பிரச்சனை வரும். நீ இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற போது பிரச்சனை வராது. ஆனால் மற்றதெல்லாம் தள்ளிட்டு நீ ஏற்றுக்கொள்ளுன்னா பிரச்சனை வரும். ஆமாவா இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்துவரை நோக்கி, இவரை அன்றி உனக்கு வேறே தெய்வம் கிடையாது, பிதா என்பது இவரை தான் குறிக்கிறது, பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை இவரை தான் குறிக்கிறது, நீ இவ்வண்ணமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் என்று ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க, அப்போதான் பிரச்சனை வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிச்சு பாருங்க. மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த இனத்தையும் சொந்த குடும்பத்தாரையும் நீங்கள் பகைக்க வேண்டி இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக காணப்படுது. 10வது வசனம். அப்போது ஊரார் என்ன பண்ணுறாங்க, வந்து யோவாசிட்ட சண்டை போட்டு நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்துட்டான், ஆனபடினாலே அவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு நிற்கிறாங்க. 31வது வசனம் 32வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள். யோவாஸ் யாரு? யோவாஸ் யாரு? கிதியோனுடைய அப்பா மாத்திரம் இல்லை, அவருக்கு என்ன காணப்படுது? இந்த பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி விக்கிரக தோப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவரே யாரு? யோவாஸ். மெயின் பார்ட்டி அவர் தான். மற்றவர்கள்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழுது கொள்ள வருகிறார்கள். அப்போ யோவாஸ்ட்ட சண்டை போடும்போது யோவாஸ் சொல்கிறார், தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே வழக்காடட்டும் என்றான். உங்களுக்கு இதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தோணும், கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி. எதுக்காக யோவாஸ் வந்து இப்படி சொல்லணும்? மகனுக்காக. கிதியோன் நம்முடைய பிள்ளை தானே, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக வந்து நிற்கிறார்களே என்பதுதான் நார்மலாக தோணும். நார்மலாக அப்படி தான் தோணும். சரியா? பாருங்க, அவன் சொல்கிறான், தன் பலிபீடத்தை தகர்த்த நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. அவங்க தகப்பன் வந்து கிதியோனுக்கு ஒரு பேரை கொடுக்குறான். என்ன பேர்? எருபாகால், ஜெருபால். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், பாகால் தனக்காக வழக்காடட்டும், லெட் பால் கண்டென்ட், அல்லது லெட் பால் டிஃபெண்ட் இட் செல்ஃப். அப்படின்னா அது தெய்வம் தானே வந்து என்கிட்ட சண்டை போட வந்திருக்கீங்க, அதுவே அதுக்கான வழக்காடி கிதியோன்ட்டு என்ன பண்ணிட்டோம், கிதியோனுக்கு விரோதமாக அதுவே செயல்படட்டும், அது தெய்வமானால் அப்படின்னு தான் பண்ணால் சொல்கிறோம். அப்படியானால் யோவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் பிள்ளைக்காக மாத்திரம் பேசலை. யோவாஸுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. தாம வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிற இந்த பாகால் வந்து உண்மையான தெய்வம் இல்லைன்னு அவனுக்கே தெரியுது. யோவாஸுக்கு தெரியுது, ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வமல்லாத ஒன்றுக்கு பலிபீடத்தை கட்டி அதை தெய்வமாக வைத்து ஆராதிக்கிற அநேக ஜனங்களை ஆராதிக்க வைக்கிறதான இந்த யோவாஸுக்கு தெரிகிறது தான் செய்கிறது தவறு என்றும் தான் வழிபடுகிறது தெய்வம் இல்லை என்றும் யோவாஸுக்கே தெரிகிறபடினால் தான் அவன் சொல்கிறான், அது உண்மையான தெய்வமானால் அது என்ன பண்ணட்டும், அது தனக்காக வந்து கிதியோனுட்ட வழக்காடட்டும், அது தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற பண்ணுறான். அவனுக்கு தெளிவாக சத்தியம் தெரியுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நிறைய கிறிஸ்தவ போதகர்களுக்கு சத்தியம் தெளிவாக தெரியும். நீங்கள் போய் அவங்கள்ட்ட பிடிச்சி இப்படி தான் இயேசுவானவர் தான், இயேசுவானவர் என்று வேறு தெய்வம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கிறிஸ்தவ போதகர்களிடத்தில் நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டாம். யோவாஸை போல் அவங்களுக்கு மிக தெளிவாய் தெரியும், அவர்கள் ஆராதிக்கிறதான தெய்வம் வேதத்தின் அடிப்படையிலான தெய்வம் அல்ல, தன்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர்றதுக்கு பயம். எல்லாரும் கிதியோனை போல் என்ன பண்ண முடியாது, சத்தியத்தை அறிந்த போது எல்லாரையும் எதிர்த்து வெளியில் வர முடியல. அப்போ யோவாசிட்ட இருந்து நீ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். 25 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னவா இருந்திருப்பான் அப்படின்னா
பாகாலுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்தவன் எப்படியா காணப்பட்டிருப்பான்? பாஸ்டர் ஆஃப் பால் அல்லது பிரீஸ்ட் ஆஃப் பால், பாகாலுடைய ஆசாரியனாக அவன் காணப்பட்டிருப்பான். ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தையை நீ கவனிச்சு பாருங்க. 25 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. திரும்ப கர்த்தர் சொல்றார் அவன்கிட்ட, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு அப்படின்னு சொன்னா, இந்த தோப்பு, இந்த பலிபீடம் யாரால் கட்டப்பட்டது, யாருக்கு உண்டானது அப்படின்னு சொன்னா, யோவாஸ் என்கிறதான அந்த பெரிய மனுஷனுக்கு உண்டானது. அப்போ அவனுக்கு நன்றாக தெரியுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டேறனால. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் செபிக்கிறீங்க, ரொம்ப நாள் கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, உங்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் மறைய மாட்டேன்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவரை விட்டுட்டு நீங்கள் தெய்வம் அல்லாதட்டு போயிடுவீங்களா? அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் யோவாசுடைய நிலை காணப்பட்டது. யோவாஸ் ஒரு இஸ்ரவேலன், மனாசே கோத்திரத்தில் வந்திருக்கிறதான ஒரு மனுஷன், ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான ஒரு பிள்ளை, ஒரு நல்ல நிலையில் தான் சிறுமைப்பட்டிருந்தாலும் அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலையில் காணப்படுகிறதான ஒரு மனுஷன். ஆனால் 7 வருஷமாக கர்த்தர் ஒன்றுமே செய்யல. கர்த்தரால் கைவிடப்பட்டதான நிலை வரும்பொழுது அவனுடைய சிந்தை எங்கே போகுது? இந்த பாகாலையும் தெய்வமாக நம்ம வைத்து கொண்டு அதையும் நம்ம ஆராதிப்போம் என்று சொல்லி அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அநேக ஜனங்களை வழிவிலக செய்கிறதான ஒரு மனிதனாக சத்தியம் அறிந்தும் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பாகாலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் கர்த்தரோடு கூட பாகாலையும் தெய்வமாக வைத்து வழிபடுகிற அநேக ஜனங்களை விலகச் செய்கிறதான வழி விலகச் செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அப்போ he could be a priest of Baal. மெய் தெய்வத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆனால் கிதியோன் என்ன பண்ணுறான்? மெய்யான தெய்வம் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த போது அவரை ஏற்றுக்கொண்டான். மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிறதான காரியம் பார்த்திங்கன்னா, யூ ஆர் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அநேக பாடுகள் வரும், ஆனாலும் குடும்பத்தையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வீர்கள் என்பது தான் சத்தியம். நீங்கள் இந்த சத்தியத்தில் அப்படியே நிலைத்திருந்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் உங்களை அறியாமே உங்கள் குடும்பம் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு சத்தியத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் கிதியோனுடைய லைஃப்லேயும் நடந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த யோவாஸ் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாரா ரட்சிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா ஏற்கனவே பாகால் உண்மையான தெய்வம் இல்லைன்னு மனசில் தெரியும். ஆனால் வெளியில் என்ன பண்ணுறான்? நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்கான், அதுக்கு பலிபீடத்தெல்லாம் கட்டி வைத்திருக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய குமாரனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றதான காரியம் அவனுக்கு தெரிகிறது. குமாரன் தான் கட்டினதான பலிபீடத்தெல்லாம் இடிச்சிட்டான், ஜனங்கள்லாம் அவனுக்கு விரோதமாக கூடிவிட்டார்கள் என்கிற காரியமும் தெரிகிறது. ஆனால் என்ன பண்ணுறான்? அவன் தன்னுடைய குமாரனை சப்போர்ட் பண்ணி எப்படி பேசுகிறான்? யெருபாகால் என்ற பெயரிட்டு அது உண்மையான தெய்வமானால் அது என்ன பண்ணணும்? அது தனக்காக தானே பேசட்டும் என்று சொல்லுகிறான். சரி, மெய் தெய்வத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும் போது குடும்பம் பார்த்திங்கன்னா ஆதாயப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர்ல கூட இப்படி வாசிப்போம். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30லேருந்து 34 வரைக்கும் வாசிக்கலாம். இது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் போது நடந்ததான ஒரு சம்பவம். அப்போ ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா தொடப்பட்டு அவன் கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ரொம்ப அழகான வார்த்தை இல்லை? நம்ம அடிக்கடி ஜெபத்தில் கூட இந்த வார்த்தையில் பயன்படுத்துவோம். ஏன்னா நம்முடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நான் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமானபடினா இதை பயன்படுத்துவோம். ஆனால் இதை பாருங்கள், அது எப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டினியூ ஆகுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசினா, இயேசு கிறிஸ்து என்கிற இவரை கர்த்தர் என்று விசுவாசி, அதாவது பரலோகத்தின் தேவன் என்று விசுவாசி, யெகோவா என்று விசுவாசி என்று அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இதுதான் முதல் பாயிண்ட். சும்மா வாயில நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க, விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது அல்ல. சொல்லிவிட்டு வீட்டாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசனத்தை போதித்தார்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்கள, உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறீங்கள. நிறைய பேர் வந்திருப்பீங்க, உங்களுடைய குடும்பங்கள் இந்திய தேசத்தில் காணப்படலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உண்மையாக ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்களை அழைக்கிறார்களே என்பதற்காக வந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வீட்டிலேருந்து மனைவி நீ இன்றைக்கி என்ன பண்ண, ஃப்ரைடே சர்ச்சுக்கு போனியா
அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய மனைவிமார்கள் பக்தி உள்ளவர்களாக காணப்படலாம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்முடைய கணவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாரு, அவருக்கு வந்து சரியான சர்ச் கூட இல்லை, அப்படி என்பதை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிந்தார்கள் என்றால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்முடைய கணவனுக்கு சரியான ஒரு கூட்டம் இல்லை, ஆனால் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போடுறாரு, ஒரு கூட்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு அறியும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் மதிப்பு கூட உண்டாகும், சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அடுத்த வாரம் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் இங்கே வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்து மனசு குத்தும். ஒய்ஃப்கிட்ட பேசும்போது அப்போ மனைவி கேட்பாங்க, நீ போனியா போலையா. அப்படி யாராவது சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவிமாருக்காக குடும்பத்திற்காக ஒரு வேளை இங்கே என்ன பண்ணலாம், புறப்பட்டு வரலாம். அப்போ நீங்கள் என்ன ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய குடும்பத்தார் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாத்திரம் இங்கே அறிவிக்கப்படுகிறதான இந்த காரியம் சத்தியம் உங்களுக்காக மாத்திரம் அறிவிக்கப்படவில்லை, உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக அறிவிக்கப்பட்டாலும் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்காக கிளைம் பண்ணுவீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க வேண்டுமானால், அல்லது இந்த வார்த்தை எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் எங்கே கொண்டு போகணும், உங்களுடைய மனைவிமாரிடத்துலையும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்தை கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போகணும். அப்போ அதுதான் இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும், அதாவது நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் யாவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது என்னத்துக்கு உடனே ஞானஸ்நானம் பெற்ற ரட்சிப்பா? அப்படி அல்ல, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம். அன்று ராத்திரியிலே ஆண்டவர் கிதியோனிடத்தில், இதை மாத்திரம் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை, ஒரு பலிபீடத்தை கட்டி நீ வந்து அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைப்பதை மாத்திரம் நான் எதிர்பார்க்கவில்லை, நீ பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து எனக்கு ஒரு பலிபீடத்தை வந்து நான் சொல்கிற இடத்துல கட்டு என்பதை எதிர்பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு அறிந்து அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல, உனக்கு புரிந்ததுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தனா செய்தியை உன்னுடைய மனைவிக்கும் உன் வீட்டில் இருக்கவும் பிள்ளைகளுக்கு நீ கொண்டு போகிறாயா? கொண்டு போன அப்படின்னு சொன்னால் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், என் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இதை கிளைம் பண்ணி கேட்கலாம். அப்போ அந்த நாளில் அதுதான் நடந்தது. அப்போ கிதியோன் அன்று ராத்திரியில் ஆண்டவர் பேசின போதே நைட்டே என்ன பண்ணுறான், அவன் ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறான். அதை தான் பார்த்தீங்கன்னா இவர்களும் செய்தார்கள். என்னன்னா, அவனும் அவனுடையவர்கள் யாவரும் உடனே ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை உடனே அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள், தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள், அன்று இரவே ஒப்பு கொடுத்தார்கள் என்று அர்த்தம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய். அப்போ என்னதான் அறிந்து கொள்கிறோம், எப்படி வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிய வேண்டும், போதனை, கீழ்ப்படிதல், ரட்சிப்பு, இது மூணுத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை வரணும், சத்தியம் வரணும். சத்தியம் வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் போதனை. அந்த போதனை தான் உங்களை விடுதலையாக்கும். எப்படி அந்த போதனை விடுதலையாக்கும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா விடுதலையாக்கும். கீழ்ப்படிஞ்சால் ரட்சிப்பு உண்டாகும். சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரட்சிப்பு என்பது இதில் எதையாவது நீங்கள் பிரிக்க முடியுமா? நான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்தை நான் கேட்டு விட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், வாய்ப்பே கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அதே போல் நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார் என்கிற வார்த்தையை நீங்கள் வீட்டாருக்கும் அதை சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண. இங்கே என்ன உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ அது உங்களுக்கு முதலாவது புரிய வேண்டும். புரிந்ததென்றால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வீட்டாருக்கு அதை கொண்டு போவீர்கள். மற்ற காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அவங்க ரட்சிக்கப்படுகிறதான காரியம் ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. உங்களுடைய பார்ட்டை அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, செய்தீங்க. இப்படி பிரிக்க முடியாத காரியம். இந்த டைட்டில் ஆஃப் த மெசேஜ், இன்னைக்கு டைட்டில் ஆஃப் த மெசேஜ் என்ன, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள். பட் இட் குட் பி பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள். இதுதான் சரியான டைட்டிலாக இருக்க முடியும். பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள் என்பதுதான் சரியான டைட்டில். பிரிக்க முடியாதது, பிரிக்கக்கூடாதது என்று வேதத்தில் நிறைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு
மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. மனம் திரும்பாமல் என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்பலை அப்படின்னு சொல்லுகிறது மிக மிக தவறான புரிதல். ஆக்சுவலாக மைண்ட் செட்டே சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பிரிக்க முடியாது என்று வேதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, சிலது மனம் திரும்புதலும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது, பிரித்து பார்க்கவே முடியாது. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதலை அதை காண்பிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை யாக்கோபு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், விசுவாசித்தான், அவன் தன்னுடைய கீழ்ப்படிதலினால அதை என்ன பண்ணான்? ப்ரூவ் பண்ணி காண்பித்தான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஈசாக்கை மலைக்கு நான் கொண்டு போக மாட்டேன் ஒப்பு கொடுக்கிறதற்கு என்று சொல்லுவானால் அவனுடைய விசுவாசம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசம் கிடையாது. அப்போ ஆனபடினாலே நான் விசுவாசிக்கிறேன், ஆனபடினால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். ஆனபடினாலே கீழ்ப்படிதல் என்பதையும் விசுவாசம் என்பதையும், அதாவது வேதத்தின் விசுவாசம், வேதத்தில் கீழ்ப்படிதல் என்பதையும் நீங்கள் தனியாக என்ன பண்ண முடியாது? பிரித்தே பார்க்க முடியாது. பிரித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. அது தவறான விசுவாசம் என்று ஆக்கிவிடும், அல்லது தவறான கீழ்ப்படிதல் என்று ஆகிவிடும். புரியுது உங்களுக்கு? விசுவாசிக்காமல் கீழ்ப்படிய முடியும் பயத்தில், அது விசுவாசத்தினால வர்றது கிடையாது. விசுவாசிக்க முடியும், கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். இது போலியான ஃபேக் விசுவாசம். நான் சொல்கிறது புரியுதா? அடுத்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதையும் ரட்சிப்படைவதையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. எப்படி தான் ரட்சிப்படைய முடியும்னா, என்ன குறிப்பிட்ட விசுவாசம் மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து அவரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதாகும். ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால், அவர் தான் என்னுடைய ஒரே தெய்வம், அவர் தான் நான் ஆராதிப்பேன், அவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். பயப்படுறதுனா தெய்வமாக அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், மற்ற தெய்வங்களுக்கு பயப்பட மாட்டேன் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதையும் நீங்கள் உங்கள் ஆத்மா ரட்சிப்படைவதையும் நீங்கள் தனியாக என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி ரட்சிப்படைதலையும் பரிசுத்த ஆவியை பெறுதலையும் பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு இதை குறித்து நான் பேசியிருப்பேன், ஆனால் நீங்கள் அறிய வேண்டும், ரட்சிப்படைவதையும், ஒரு மனிதன் புதிதாக பிறப்பதையும் பரிசுத்த ஆவியை பெறுதலையும் நீங்கள் தனித்தனி காரியங்களாக வேதத்தில் நீங்கள் பிரிக்கவே முடியாது. எப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ரட்சிப்படைகிறீங்க? சத்தியத்தை அறியும் பொழுது. இப்போ நம்ம தான் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதை குறிக்குது. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனுடைய பிள்ளையாகிறான், அதிகாரத்தை பெறுகிறான். நீங்கள் நிருபத்தில் இப்படி வாசிப்பீங்க, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவருடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன். இப்போ நான் மாறும்போது தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை தருகிறார். ஆனால் வேத வார்த்தை சொல்கிறது அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நான் எப்போ தான் தேவனுடைய பிள்ளையாகிறேன் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தை வைக்கும் போது தேவனுடைய பிள்ளையாகிறேன், தேவ ஆவியை பெறுகிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ யாராவது உனக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுத் தருகிறேன் வா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, பரிசுத்த ஆவியை பெற்றுத் தருகிறேன் வா என்று சொன்னால் போலி, ஃபேக். பரிசுத்த ஆவியாலே நிறையலாம் வாங்க, ஜெபம் பண்ணலாம், நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கலாம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். இதனால் பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெறுவீங்க வாங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே. நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கறதற்காக உங்களை நான் அழைத்து சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னும் பரிசுத்த ஆவியை பெறல வாங்க என்று சொல்லி கூட்டி கொண்டு போகிறது வேதத்தில் இல்லாத. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரட்சிப்படைதலையும் பரிசுத்த ஆவி பெறுதலையும் தனித்தனி ஈவெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பின்பு பார்க்க முடியாது. ஏன் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி காணப்பட்டது அப்படி சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டதான அந்த காரியம் நிறைவேறுகிறதை ஜனங்க பார்த்து ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, பிதாவினாலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்க்க வேண்டும். ஆனபடினாலே என்ன பண்ணுறாங்க? பார்க்கிறார்கள். முதல் சம்பவத்தின் போது எப்படின்னா, தேவாவியானவர் இறங்கினதையும் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் தலையின் மேலே
இருந்ததையும் கண்டு சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ வேத வார்த்தை நிறைவேறினது என்கிறதான சாட்சி உண்டாகிறது. அதற்கு பின்பாக இந்த நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போதெல்லாம் உங்களுக்கு அக்கினிமயமான நாவுகள்லாம் மேலே இப்படிலாம் பறக்காது. படம் வரைஞ்சனா வேணால் பறக்கும். அப்போ எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுகிறோம்னு சொன்னால், உண்மையாய் சத்தியத்தை அறிந்து மறுபடியும் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுகிறீர்கள். பெறுகிறபடியினால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். அதற்கு பின்பு உட்காருங்க வேணா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னும் நிறையணும். ஏன்னா எனக்கு பெரிதாக நிறைந்ததான ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் காணப்படுது, நீர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற என்ற சந்தோஷம் காணப்படுது என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமரலாம். அப்போ ரட்சிப்படைதலையும் பரிசுத்த ஆவியும் என்ன பண்ண முடியாது, வேதத்தில் காணப்படுகிற ரட்சிப்பையும் வேதம் சொல்லுகிற தேவ ஆவியும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய லைஃப்லேருந்து தனியாக பிரிச்சே பார்க்க முடியாது. இப்போ தேவ ஆவி இல்லை அப்படின்னா நீங்கள் ரட்சிப்பு அடையலைன்னு அர்த்தம். தேவ ஆவி எடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரட்சிப்பை இழக்கிறீர்கள்னு அர்த்தம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? தேவ ஆவி உங்களிடத்தில் எடுக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு அந்த முத்திரையே போகிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளை இல்லை என்ற அர்த்தம் அல்லவா? இப்போ மெய்யான தேவனையும் அவர் தன்மைகளையும் பிரிக்க வேதத்தில் எதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு பார்த்துட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நிறையா 100 500 கூட வைக்கலாம், எக்கச்சக்கமாக காணப்படும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி வேதத்தில் எதெல்லாம் பிரிக்க முடியாது என்று நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய முயற்சி என்ன தான் காணப்படுது, உங்களுடைய அந்த மைண்ட் செட்டெல்லாம் அப்படி மாற்றணும், சரியாக திருப்பணும், கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு 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 அறிவை உணர்த்தணும் என்பது தான் காரியமாய் காணப்படுது. மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோமே, அவரையும் அவர் தன்மைகளையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது ஒருபோதும். அவருடைய தன்மைகளை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதற்கு பின்பு தேவனாக, மெய்யான தேவனாக அவர் இருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மெய்யான தேவன் ஒருவர் தானே, ஒன்றான மெய்தேவன். அந்த ஒன்றான மெய்தேவனில் ஒருத்தர் கீழே இறங்கி வந்துட்டார், மேலே வேற ஒருத்தர் தனியாக இருக்கிறாரு, இல்லை அவரோட இன்னொருத்தர் இருக்கார், 2 பேர் மேலே இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கீழே வந்தார். அப்படி என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்ததான சம்பவத்தை நீங்கள் எண்ணுவீர்களானால், மெய்யான தேவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க. இது நடக்காது. வேதத்தில் பிரிக்கவே முடியாதான காரியம் நிறைய காணப்படுது. அப்போ தேவனை மெய்யான தேவனை நான் அப்படியே பிரித்து காமிப்பேன், அப்படி 3 பேரை அப்படின்னு சொன்னால், தேவன் அல்லாத ஏதோ ஒன்றை குறித்து நீ பேசி கொண்டு இருக்கிறாய் என்பதாவது புலப்படுதா நமக்கு? மெய் தேவனையும் அவருடைய தன்மைகளையும் ஒருபோது நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. இப்போ தான் பார்த்தோம், நம்ம தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவனுக்கு நான் என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் ஆண்டவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகிமையை முழுமையாக நான் உனக்கு காண்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ நான் 3 தேவனில் ஒருத்தரை பார்த்துருக்கேன், இன்னொருத்தர் அப்புறம் பார்க்க போகிறேன், ஒருத்தர் எனக்குள்ளே இருப்பார், அவர் எப்பயுமே பார்க்க முடியாது, இப்படின்றதான திங்கிங்கை, இந்த லாஜிக்கை எங்கேருந்து வந்துச்சு? வேதத்தில் இல்லாததான ஒரு காரியம். மெய்யான தேவனையும் அவர் தன்மைகளையும் ஒருபோது என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தா வேற எதையோ விக்கிரகத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். பிசாசையும் பொய்யையும் பாவத்தையும் ஒருபோதும் நீ தனியாக பிரித்தே பார்க்க முடியாது. பாவம் அப்படின்னா அங்கே பிசாசனுடைய இன்ஃப்ளூயன்ஸு நிச்சயமாக காணப்படுது, பிசாசனுடைய தூண்டுதல் காணப்படுது. அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறுகிறாய் என்று சொல்லி அர்த்தம், அதாவது பிசாசுக்கு கீழ்ப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பிசாசையும் பொய்யையும் பாவத்தையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. நீங்கள் நம்புறீங்களா? தனித்தனியாக நான் பிரித்து பார்த்துருவேன்ட்டு பிரிக்கவே முடியாது. நான் பாவம் இருந்தால் அங்கே என்ன பண்ணும், நிச்சயமாக பிசாசு இருக்கும், பொய் இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேத வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அல்லது இது ஒரு கட்டளையாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? எப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா? நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்திருங்கள் கட்டளை. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்படின்றது கட்டளை. 2 பேர் பேசியிருக்காங்க வேறு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி எதிர்த்து நிற்கிறது? எப்படி? பிசாசு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சதுன்னா நம்ம எதிர்த்து நிற்கலாம் இல்லையா? தெரிஞ்சால் எதிர்த்து நிற்கலாம். இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட், நேற்று வெள்ளம் போல் பிசாசு வரான், எனக்கு தெரிஞ்சது வரான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், நான் எஸ்கேப் ஆகிடுவேன், எதிர்த்து நிற்பேன் இல்லையா? தப்பிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். தெரியல
அப்போ பிசாசு எதிர்த்துன்னு இருக்குதுன்னா, பிசாசு நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி செயல்படுறான், இந்த விதமாக செயல்படுறான், இன்றைக்கி இப்படி வரான், நாளைக்கு இப்படி வரான் அப்படின்னா பிசாசுக்கு என்ன பண்ணலாம்? எதிர்த்துன. பிசாசு எதிர்த்துன்னு இருக்குன்னு நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்றீங்களா? என்ன என்ன வந்து திங்கிங் நமக்கான? பிசாசுக்கு எதிர்த்துனா என்ன திங்கிங், என்ன உங்களுடைய மனதுக்கு வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், இவ்வண்ணமான சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்க. அப்படியே பேசியெல்லாம் வாசிக்கிறோம். என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? யாரெல்லாம் பிசாசுக்கு இது வரைக்கும் எதிர்த்துன்னு இருக்கீங்களா? இங்கே பிசாசுக்கு யார் எதிர்த்துன்னு இருக்கீங்க? எப்படி எதிர்த்துன்னு இருக்கீங்க? நீங்கள் தான் குட் சோல்ஜர், நீங்கள் எப்படி நிறுத்திருக்கீங்க? ஓகே, ரொம்ப சிம்பிள். இங்கேன்னு சொன்னா பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து இருப்பதுன்னா பாவத்துக்கு எதிர்த்து நிற்பது என்று அர்த்தம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதுன்னா அஃப்கோர்ஸ் கர்த்தருக்கு, இன்னொரு வேர்ட் சொல்லணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் பாவம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நீ எதிர்த்து நிற்பது, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, அதர் டேர்ம்ஸ். அப்போ பிசாசுக்கு எதிர்ப்பதுன்னா ஆக்சுவலாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்பதாகும். எபிரேயர் 12:4 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்போ பிசாசுக்கு ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்கிறான், கிறிஸ்தவன் எதிர்த்து நிற்கிறான்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிசாசு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எது கண்ணுக்கு தெரியும்? பாவம் கண்ணுக்கு தெரியும், நல்ல உள்ளத்துலேயும் தெரியும், மிக தெளிவாய் தெரியும். யாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவானா, ஒரு டீச்சிங் வந்து கொடுக்கவே வேண்டாம், இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு யாராவது டீச்சிங் கொடுக்கணுமா? யாருமே கொடுக்க வேணாம். பிசாசு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பாவம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறீங்கன்னா எதுக்காக எதிர்த்து நிற்கிறீங்க? தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ பிசாசு ஓடி போவான். அப்போ நீங்கள் எப்பெல்லாம் பாவத்தை நீங்கள் உங்களுக்கு ஒரு இச்சை வருது, இதை செய்யணும், உங்களுக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்போ அதை எதிர்த்து நிற்கிறீங்க பாருங்கள், நீங்கள் பயங்கர கஷ்டப்படுவீங்க, மனதளவுலையும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எல்லா ஐம்புலன்களையும் அடக்கி என்ன பண்ணணும்? உங்களுடைய அந்த ஜென்ம ஸ்மாபத்துக்கு, அந்த திங்கிங்க்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்குள்ளேயே பெரிய போராட்டம் வந்து காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு தடவை இன்றைக்கி வந்து கீழ்ப்படியாமல் நம்ம போயிட்டா அடுத்த நாள் ஆண்டவர் மன்னிச்சிடுவார், நிறைய திங்கிங்லாம் வரும். ஒரு தடவை தானே, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. நான் இன்றைக்கி மட்டும்தானே. அப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கி பயந்து பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சத்தியம் முடிஞ்சிச்சா? உங்களுக்கு என்னென்னா, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது என்று அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், பாவத்தை எதிர்த்து நீங்கள் போராடுகிறீர்கள் என்று அர்த்தம். சரி, அப்படியே கர்த்தருக்கு என்னென்ன பார்த்துட்டு வந்தோம்? இப்போ சிலதெல்லாம் பிரிக்கவே முடியாது. அடி பார்த்துட்டு வந்தோம்ல, சிலதெல்லாம் பிரிக்கவே முடியாது. மெய்யான தேவனையும் அவர் தன்மைகளையும் பிரிக்க முடியாது. அவரை கூறு போட்டு 3 ஆக்க முடியாது, அவரை கூறு போட்டு 2 ஆக்க முடியாது. அதே மாதிரி பிசாசையும் பொய்யையும் பாவத்தையும் அப்படின்னா அவனை கூறு போட்டு 3 ஆக்க வேண்டியது தானே. அவனையும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அவன்கிட்ட உதயமாகிறதான இந்த பாவத்தை, ஏன்னா பொய்க்கு அப்பாவே அவன் தான், பொய்யா அவனுடைய பிள்ளை தான். அப்போ பொய்யையும் பாவத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிசாசையும் பிரிக்கவே முடியாது. அதை போலவே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள் என்றால் பாகாலின் பலிபீடத்தை இடித்து கர்த்தருக்கு கட்டுங்கள் என்று தான் அர்த்தமே ஒழிய, நான் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டார், நான் கட்டிட்டேன், இருக்கிற பாகால்லாம் அப்படியே உள்ளே இருக்கட்டும், ஓல்டு டீச்சிங்ஸ்லாம், தவறான டீச்சிங்ஸ்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும், தவறான நம்பிக்கைலாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும், ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளுவோம், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுவோம். இன்னும் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. உன்னை பார்த்து நீ என்னிடத்தில் வா அப்படின்னு சொன்னால் என்னிடத்தில் மட்டும் வா என்று அர்த்தம். நீ என்னை தொழுதுகொள் அப்படின்னு சொன்னால் என்னை மட்டுமே தொழுதுகொள் என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்புவீர்களானால், சாமுவேல் தான் சொல்கிறார், முழு இருதயத்தோடு திரும்புவீர்களானால் என்கிறதான வார்த்தை என்னன்னா, முழு இருதயத்தோடு நீ அவர்கிட்ட என்ன பண்ணணும், திரும்பணும் அர்த்தம்.
அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுனா என்னதான் எதிர்பார்த்து உன்ட்ட சொல்கிறாருன்னா, உனக்கு ஏற்கனவே இருக்கிறதான பலிபீடங்களை நீ என்ன பண்ணு, தகர்த்து தரை மட்டமாக்கி க்ளீன் பண்ணி ஆண்டவர் சொல்கிற இடத்துல பலிபீடத்தை கட்டு. அதாவது அவரை முழு மனதோடு அவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுகிறதை அது குறிக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தினுடைய 2வது பகுதி வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. இப்படி நீங்கள் வாசித்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா? இந்த அர்த்தத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்திருக்கீங்க? தேவனாகிய கர்த்தர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டான மீனிங். தேவனாகிய கர்த்தரை கண்டுபிடிக்கணும், யார் என்று அறிய வேண்டும், அறிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். ஆனால் அதற்குள் வேறொரு காரியம் அடங்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவைகளை உன் தெய்வம் என்று சொல்வதை நீ எல்லாம் என்ன பண்ணணும், தள்ளணும். உன் எண்ணத்துலேருந்தே எடுத்து போடணும். மற்றது நீ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி, உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துனா அவரை அன்றி மற்றதையெல்லாம் தெய்வம்னு நீ சொல்கிற பாரு, வேறு டைட்டில்லாம் வச்சு, நோ, அதெல்லாம் தெய்வம் கிடையாது. அது வேதத்தில் அந்த டைட்டில்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான டைட்டில்ஸ். அப்படி நீ எடுத்தனா ஓகே, பிழைச்ச. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் உனக்கு புரியல. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்பது கட்டளை. ஆனால் கட்டளைக்குள் அடங்கி இருக்கிறது என்னன்னா, வேற ஒன்றுக்கும் நீ ஆராதனை செய்யாதிருப்பாயாக, வேற ஒன்றையும் நீ பணிந்து கொள்ளாதிருப்பாயாக என்று அர்த்தம். யாத்திராகமம் 22:20 வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட்டவன். இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். இந்த வார்த்தையை படிக்கும் போது நமக்கு புரியணும், கர்த்தர் ஒருவர் தானே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தானே. அப்போ அவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு என்னுடைய ஆராதனை நான் செலுத்துவேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் வேறே பலிபீடம் காணப்படுமானால் அந்த பலிபீடத்துக்கு நிறைய டைட்டில்ஸ், இப்போ அவனுக்கு கூட அவன் சொல்கிற மாதிரி ஏகோவா ஷாலோம் அப்படின்னு ஒரு டைட்டில், இது மாதிரி என்னென்ன டைட்டில்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் அந்த கர்த்தரை பேஸ் பண்ணி வருதா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்குறதான ஆராதனையாக பணிந்து கொள்ளுதலால் காணப்படுதா, அல்லது இருதயத்தில் என்ன காணப்படுது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் அவன் சங்கரிக்கப்படவன். அப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம இதெல்லாம் பிரித்து பார்க்கவே முடியாது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவர் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை நேராக எடுத்திங்கன்னா சாதாரணமாக பேசுகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதற்குள்ள ஆழமான ஒரு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, விளக்கப்பட வேண்டிய காரியம் ஒன்றும் அதற்குள் சொல்லப்படுகிறது என்று தெரிந்தால் நமக்கு என்ன ஒன்றும் அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம், சீரியஸ்னஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி தானே? நினிவேயின் இடத்துல போகிறாங்க. ஆண்டவர் அறிவிக்க சொன்னதான வார்த்தை ரொம்ப பிளெயினான சிம்பிளான வார்த்தை. 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு, ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தானே. ஆனால் அவர்களை அந்த வார்த்தையை ரொம்ப சிம்பிளாக பார்க்கல. ஆண்டவர் எதற்காக இந்த செய்தியை எனக்கு 40வது நாள் கவிழ்த்துட்டு போயிடலாமே, ஆனால் ஏன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறார் யோசிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் இரக்கங்கள் உண்டல்லவா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி உட்கார்வேன் என்றால் ஒருவேளை 40வது நாள் என்னை அழிக்காமல் ஆண்டவரனை தப்ப விடலாம் என்று சிந்தித்தார்கள் அல்லவா. அப்போ உங்களுக்கும் ஒரு காரியம் அறிவிக்கப்படும் போது சாதாரணமாக அது தோன்றலாம். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்னு சொன்னால் அதற்குள் காணப்படுகிறதான சத்தியம் உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுதான் இங்கேயும் என்னென்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மற்றதெல்லாம் விளக்கணும், மற்ற பலிபீடம்லாம் உடைக்கப்படணும். எதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லி என்னுடைய தகப்பன் வீட்டார் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும், அவர்களை எதிர்த்து நின்று நான் தகர்க்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கைகளை தகர்க்க வேண்டும். என்னை ரட்சித்த அந்த தெய்வத்தை மாத்திரமே நான் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு புரியணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:3. அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். வாசிக்கிறேன் திரும்ப. இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் திரும்ப சொல்கிறார். கொஞ்சம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஆக்வர்டாக இருக்குது.
அப்படின்னா கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு இல்லை. கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு அப்போது உங்களை ரட்சிப்பார்னு அர்த்தம். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி இந்த வசனம் என்ன பண்ணுது? அன்று சொல்லப்பட்டது. கிறிஸ்தவ குடும்பத்தார் யாவரையும் நோக்கி இந்த வசனம் இன்று சொல்லப்படுமானால் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி இந்த வசனம் சொல்லப்பட்டது. கிறிஸ்தவ குடும்பத்தார் யாவரையும் நோக்கி இந்த வசனம் சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? முதல்ல இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி சொன்னதை திரும்பவும் வாசிக்கிறேன், நல்ல மனதில் வாங்கிக்கோங்க, இல்லை இங்கே இருக்கிறத பார்த்துக்கோங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி சாமுவேல் பேசுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தார் யாவரையும் நோக்கி இந்த வசனத்தை சாமுவேல் வந்தெல்லாம் சொல்ல மாட்டார், சொன்னதை எழுதிட்டாரு. நம்ம இதை வாசிக்கும் போது நம்மை நோக்கி பேசுகிறது இந்த வார்த்தை, சபையை நோக்கி பேசுகிறது, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற என்னை நோக்கி பேசுகிறது, என் குடும்பத்தை நோக்கி பேசுகிறது என்பது உங்களுக்கு புரிந்ததானால் இந்த வசனத்தினுடைய இன்றைய கருத்து என்ன? நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தாரே, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்புவீர்களானால், இயேசு கிறிஸ்துவ தானே கர்த்தர்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம், கிறிஸ்தவர்களே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்புவீர்களானால் திரியேக தேவர்களை உங்கள் இருதய நடுவிலிருந்து விலக்கி பிதா என்பவர் வேறொரு நபர் என்கிற எண்ணத்தை உங்கள் இருதயத்திலிருந்து அகற்றி பரிசுத்த ஆவி என்கிற மூன்றாம் நபர் என்கிற பொய்யை விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இன்னும் எடுக்கல வசனத்தை, அது அப்படியே இருக்கட்டும். கர்த்தர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தர் என்கிற ஒருவரையே நோக்கி இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே, அப்படி சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு அர்த்தம். பிதா என்கிற நபர் வேறொருவர் அல்ல, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. பரிசுத்த ஆவி என்கிறது மூன்றாவது ஆவி அல்ல, மூன்றாவது நபர் அல்ல, அல்லது ஒன்றான மெய்தேவனை பிரித்ததான ஒரு பகுதி அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். அப்படி என்று சொன்னால் தேவ ஆவி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மனிதனாக இருக்கும்போது அவர் சரீரத்தில் பார்த்தேன் நான், அவர் தேவன் அப்படின்னு சொல்லும்போது அவரை நான் பார்க்க முடியல, ஆவியாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் எங்கும் நிறைந்திருந்தாலும் எனக்குள் வந்தாலும் அவர் தான் எனக்குள் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த வசனத்தை இந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவானால் நீங்கள் எதை தான் விளக்கணும்? தேவன் 3 பேர் என்றதெல்லாம் விளக்கணும். பிதா என்கிறவர் வேறொருவர் என்பதை முதலாவது விளக்கணும். பரிசுத்த ஆவி என்கிறது வேறொரு நபர், தேவனை குறிக்கிறதான வேறொரு நபர் என்பதை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து விளக்குனீங்கன்னா அவர் ஒருவருக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சரி, இயேசுவானவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதுனா என்ன அர்த்தம்? இப்போ இதன் அடிப்படையில் இப்போ கொஸ்டின்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இயேசுவானவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா இன்றைக்கி செய்தியின் அடிப்படையில் பிரிக்க முடியாதது. அல்லது டைட்டிலில் சொல்லிடுறேன், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள். த டைட்டில் குட் பி வாகாலின் பலிபீடத்தை இடித்து தகர்த்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்க, அதுதான் டைட்டில். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கன்னா அப்படி மீனிங் அதுதான். அப்போ இயேசுவானவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? வேறொன்றையும் தெய்வம் என்று உங்களுடைய வாயே சொல்லக்கூடாது. வேற ஒன்றை தெய்வம், பிதா என்ற வேறொரு தெய்வம் சொல்லக்கூடாது. பிதான்னு தெய்வத்தை சொல்வது தவறல்ல, அப்படிதான் அவரை நம்ம அழைக்க வேண்டும். ஆனால் பிதா என்கிறவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து, இயேசு கிறிஸ்துவுக்கே பிதா, இயேசு கிறிஸ்து அழைத்ததான பிதா, அல்லது வேதம் பிதான்னு சொல்கிறது வேற ஒருத்தர். நோ, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுவீர்களானால் அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். இயேசுவானவரை விசுவாசிப்பதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றையும் நான் விசுவாசிக்கவில்லை, வேறொன்றை நாம் தெய்வம் என்று நான் விசுவாசிக்கவில்லை, அதுதான் அதனுடைய மீனிங். இயேசுவானவரை ஆராதிப்பதுன்னா என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு, அந்த கொரிந்திய சபைக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நாங்கள் எழுதுகிறதாவது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கர்த்தர் என்று தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த செய்தியினுடைய பாயிண்ட்டு அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்வது முக்கியம் கிடையாது, அது அவர் உங்களை உண்டாக்கின தெய்வம், நீங்கள் அவரை தான் தொழுது கொள்ளணும்.
ஆனால் என்ன தெரியுமா பண்ணணும்? மற்றதெல்லாம் தெய்வம்னு நம்புகிற நம்பிக்கை உள்ளே இருக்குதுன்னா, நீங்கள் பாகாலையும் தொழுது கொள்கிறீர்கள் அல்லது பாகாலின் பலிபீடமும் உள்ளே இருக்கிறது, நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லிடலாம், நான் அதை கட்டவே இல்லை. யார் கட்டினா? கிதியோன் கட்டலை, யோவாஸ் தான் கட்டணும். உங்கள் அப்பா கட்டியிருக்கலாம், உங்கள் தாத்தா கட்டியிருக்கலாம், உங்கள் மூதாதையர்கள் கட்டியிருக்கலாம். அது தெய்வம் என்று உங்களுடைய மனதில் தோன்றி கொண்டிருக்கலாம் இன்னும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிதியோனிடத்தில் சொன்னதை போல, நீ பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து சுற்றி இருக்கிறதான தோப்பையெல்லாம் கூட வெட்டி போட்டு நான் சொல்கிற இடத்துல பலிபீடத்தை கட்டு. அப்போ ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தில் அப்படி ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிறதான மற்றதெல்லாம், எதெல்லாம் தெய்வம் நம்புறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சுத்தமாக நீங்கள் அகற்ற வேண்டும், தகர்க்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். இயேசுவானவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவருக்கு கீழ்ப்படுகிறதுனா வேற ஒன்றுக்கும் தெய்வம் என்று நினைத்து கீழ்ப்படியக்கூடாது. அப்படின்னா வேற ஒரு டீச்சிங்க்குமே நீங்கள் கீழ்ப்படியக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய பாஸ் கேட்குறாரு, எங்களுடைய அம்மா அப்பா சொல்கிறாங்க, இந்த பெரிய தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, மாமா அத்தை சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது. கீழ்ப்படியலாம். தெய்வம் என்று நினைத்து நீங்கள் வேற ஒன்றுக்கு என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. இது தெய்வம் அப்படின்னு நினைத்து வேற ஒன்றுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதுதான் இயேசுவானவருக்கு கீழ்ப்படியுது. அப்படின்னா மற்ற தெய்வங்களுக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் இருதயத்திலேருந்து அல்லது மற்ற தெய்வங்களுக்கு பயப்படுறதெல்லாம் உள்ளத்துலேருந்து தள்ளணும் என்று சொல்கிறோம். இயேசுவானவரை நம்புவதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவரை நம்புவது என்று சொன்னால், இயேசுவானவரை அன்றி மற்றதெல்லாம் தெய்வம் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது என்ற அர்த்தம். இயேசுவானவரை பிதாவாக எண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? பைபிளில் இருக்க வசனம்னா, ஆமாம் பைபிளில் இருக்குது. நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக நீங்கள் தொழுது கொள்ளுகிற படியால். அப்போ இயேசுவானவரை பிதான்னு நம்ம வேதம் சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னால், ஆமாம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவானவரை பிதா அப்படின்னு சொல்லணும்னா எதன் அடிப்படையில் சொல்லணும்? வேறொரு பிதா என்று இல்லை. என் தெய்வத்தை பிதான்னு சொல்கிறேன், ஆனால் அது யாரை குறிக்கிறதுனா இயேசுவான. அப்போ இயேசுவானவரை பிதா என்று சொல்ல வேண்டுமானால், எனக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு, இந்த பூலோகத்திலே எனக்கு ஒரே அப்பா தான் இருக்கிற போல எனக்கு ஒரே தெய்வம் உண்டு என்று சொல்லுகிறீர்கள். மற்ற இதெல்லாம் தெய்வம் என்கிறதான உங்கள் நம்பிக்கையிலிருந்தே தள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். இயேசுவானவரை ரட்சகராக கொண்டிருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கவே முடியாது. 2 பேர் 3 பேர் தெய்வங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கவே முடியாது. என்னை ரட்சிக்கிறதற்கு ஒரே தெய்வம், என்னை உண்டாக்கின தெய்வம் தான். அதுவும் அந்த தெய்வம் தன்னுடைய வார்த்தையின்படி இந்த பூமியில மனிதனாக இறங்கி வந்தால் மட்டும்தான், மாம்சத்தின்படி இறங்கி வந்தால் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். ஏன்னா அது அவருடைய வார்த்தை. வேறு விதமாக அந்த தெய்வம் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய வார்த்தையை மீறி என்னை ரட்சிக்க முடியாது. அப்போ இயேசுவானவரை ரட்சகராக சொல்லுகிறோம் என்று சொன்னால், கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வேற ஒன்றையும் ரட்சகர் என்று என்னுடைய வாயில் கூட சொல்ல மாட்டேன். 3 பேர் என்னை சேர்ந்து ரட்சிப்பாங்க, இன்னும் சான்ஸே கிடையாது. 3 விக்கிரகம்னு அர்த்தம். இயேசுவானவரை கர்த்தர் என்று அழைப்பதுன்னா என்ன அர்த்தம்? அப்படிதானே அழைக்கிறோம். வேற ஒன்றை கனவுல கூட கர்த்தர்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இயேசுவானவரை ஆண்டவர் என்று அழைப்பதுன்னா என்ன அர்த்தம்? தெய்வம் என்னை ஆளுகை செய்கிறார். இந்த பூமியில் எனக்கு வெவ்வேறு விதமான அதிகாரங்களுக்கு நான் கட்டுப்பட்டவனாக நான் இருக்கலாம். அநேக எஜமான்கள் இந்த பூமியிலே காணப்படலாம். ஆனால் தெய்வம் என்கிறதான எஜமான் ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த ஸ்தானத்தில் நான் யாரை தான் வைத்திருக்கிறேன்? என்னை சிருஷ்டித்து என்னை ரட்சித்து என்னுடைய பிதாவாய் இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன் என்பீர்கள். ஆனால் மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ள வேண்டும். இயேசுவானவரை பெரியவர் என்று சொல்வதென்றால், இயேசுவானவரை பெரியவர் சொல்லியிருக்கீங்களா? பெரியவர் பெரியவர் பெரியவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இயேசுவானவர் பெரியவரா சின்னவரா? பெரியவர். இயேசுவானவர் பெரியவர் ஒத்துக்கிறீங்க இல்லையா? நீங்கள் யோசிக்கிறீங்க சமமானவர்னு நினைக்கிறீங்க இல்லையா? இயேசுவானவர் பெரியவர் நீங்கள் சொல்லணுன்னா, இயேசுவானவரை பார்க்கலும் பெரிய தெய்வம் ஒருத்தர். ரோமர் 9ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நம் மத்தியிலே ஒரு மனிதனாக பிறந்ததான அவர் சர்வத்திற்கு மேலான சர்வ வல்லமை உள்ளதான தேவன், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அப்போ இயேசுவானவரை பெரியவர் என்று சொன்னால், அதற்கு மேலே பெரியவர் யாருமே இல்லை, அவருக்கு சமமான பெரியவரும் வேற யாரும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். இயேசுவானவர் நல்லவர் என்று சொல்வதுனா என்ன? பாடுறீங்களா? நல்லவர் நல்லவர் ரொம்ப நல்லவர். பெர்க்மான் சாயம் கூட சொல்ற ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுவார்ல. இயேசுவானவர் நல்லவர்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரை பார்க்கலாம் வேறொரு நல்லவர் இல்லை. எல்லாமே அடிபடுதா?
இல்லை பிதாவும் பரிசுத்த ஆவியும் அவரை போலவே நல்லவங்க, ஈக்குவலாக நல்லவங்க. பிதா பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை அவரை தான் குறிக்கிறது என்றால் அது என்ன அவரை போலே நல்லவங்க? அதான் இயேசுவானவர் சொன்னார், ஒருத்தன் தன்னை நோக்கி நல்லவர் என்று சொன்னபோது என்னை ஏன் நல்லவன்னு சொல்கிற? ஏமாத்திட்டு தெரியாத தேவனை தவிர வேறொரு நல்லவன் இல்லையே. என்ன நல்லவன்னு நீ அக்செப்ட் பண்ணணும்னா பரலோகத்தின் தேவன் உனக்காக இறங்கி வந்திருக்கிறாருன்னா நீ சொல்லு, நல்லவன்னு சொல்லு, வெரி குட் பாய்ன்னு சொல்லுவேன் நான். ஆனால் சும்மா நல்ல போதகரே நல்ல போதகன்னு ஐஸ் வைக்கக்கூடாது. தேவனை அன்றி நல்லவன் வேறொருவனும். அப்போ இயேசுவானவரை நல்லவன் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த நாளிலே அவரிடத்திலே வந்ததான மனுஷனாக இருந்தாலும், இன்றைக்கு சபையிலே அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் இயேசுவானவரை நல்லவர் என்று சொல்ல வேண்டுமானால் அவரை பார்க்கிறோம் நல்லவர் வேறொருவர் இல்லை என்கிறதான அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் நீங்கள் தகர்க்கிறீங்க, மற்ற தெய்வம்லாம் நல்லது, ஈக்குவலாக நல்லது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தகர்க்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். Tear down the altar of Baal in your heart and build an altar unto the Lord. அப்படி எழுந்து நிற்போமா? என்ன அர்த்தம், என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருக்கு பலிபீடத்தை நாம் கட்டி அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிறது தான் செய்தி. ஆனால் அதே நேரத்தில் அதே வேளையில் அல்லது அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்முடைய தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான உபதேசங்களின் அடிப்படையில் வந்ததான நம்பிக்கைகள், இவைகள் எல்லாவற்றையும் தகர்த்துவிட்டு, அது யோவாஸ் என்கிறதான கிதியோனுடைய தகப்பன் கட்டியிருந்ததாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தகர்த்து விட்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் பாருங்க. அது யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவன் பெயரிட்டதான அந்த பலிபீடத்தை பார்க்கிலும் அது உயர்ந்ததான ஒன்றாக அது காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் காணப்பட வேண்டும். காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. காரியத்தின் கடைத்தொகை என்று சொல்லுவோமானால், ஒரு வார்த்தை சொல்லும்போது அதற்குள்ளே இன்னொரு வார்த்தையும் அடங்கி இருக்கிறது. கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லும்போது கர்த்தரை அன்றி வேற ஒன்றையும் ஆராதனை செய்யாதிருப்பீர்களாக என்கிறதான வார்த்தையும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. இயேசுவானவரை, நசரேயனாகிய இயேசுவை, மனிதனாக காணப்பட்டவரை கர்த்தர் என்று சொல்லுகிறோம் என்றால், கர்த்தராகிய தேவன் என்று சொல்லுகிறோம், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறோம், கர்த்தரே தேவன் என்கிறதன் அடிப்படையில் சொல்லுகிறோம், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிறதன் அடிப்படையில் சொல்லுகிறோம் என்று இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுவோமானால், வேதத்தின் அடிப்படையிலே மற்ற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, அவைகளெல்லாம் தெய்வம் அல்ல என்று தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு முன்பாக அப்படியே நம்மளை சமர்ப்பிப்போமா? இப்படி நாம கட்டாத மற்றவர்கள் கட்டிய பலிபீடங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைக்குள்ளாக காணப்படலாம். அதுவும் தெய்வம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது நினைக்காம அதை தகர்க்காம ஆண்டவருக்கு என்று பலிபீடத்தை நம்ம கட்டி வைத்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கியே நம்ம ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிற காரியம், அவைகள் தள்ளப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். அவைகள் உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதை செய்கிறதற்கு உனக்கு துணிவு வேண்டும். நீ அநேகரை எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் நீங்கள் செய்கிறதான காரியம், கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவைகளெல்லாம் தள்ள வேண்டும் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாய் காணப்படுகிற செய்தி. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது என்பதின் கருத்தை கர்த்தர் இந்த நாளில் உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு அது புரியாத போது ஆண்டவர் விசேஷமாய் அந்த ஆலோசனையை கொடுத்து, நீ இதை இப்படியாய் செய், தகர்த்து போடு, நீ எனக்கு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததை போல இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையே ஆராதிக்கிற பணிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டாலும் கூட, எங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கிறதான அரண்கள் இன்னும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்காதபடி, தகர்க்கப்படாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், அதனுடைய வாழ்க்கையிலே சாபங்களை இந்த நாட்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்குமானால், இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமைவதாக. அப்படிப்பட்ட விரோதமான அரண்களை கர்த்தாவே இந்த நேரத்தில் தகர்க்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறபடினாலே, தகப்பனுடைய ஆண்டவரே அந்த பாகாலின் பலிபீடம் இடிக்கப்பட்டு
தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கும்போது அந்த தகப்பனும் ஆண்டவரை இனஜன பந்துக்களும் கூட ஈர்க்கப்பட்டு வருவார்கள் என்கிறதான காரியத்தையும் ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுத்தபடினாலே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிந்து உடைய பிள்ளைகள் செயல்பட கிருபை செய்வீராக. தாழ்த்தி உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.